அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ரெசிபி கீரணி சர்பத் தேங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம ஜவ்வரிசி வேக வச்சுக்கிடுவோம். தண்ணி 2 கப் ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. சின்ன ஜவ்வரிசி 1/4 கப் சேர்த்துக்கிடலாம். அது நமக்கு உடனே குக் ஆயிரும். ஒரு 10 மினிட்ஸ் வேகட்டும். இங்கே பெரிய ஜவ்வரிசியும் சேர்க்கலாம், ஆனால் அது கொஞ்சம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதாக இருந்தால் சீக்கிரம் நம்ம குக் ஆயிரும். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ குக் ஆயிடுச்சு. நம்ம இறக்கிடலாம். இறக்கி வடிதட்டிடலாம். வடிதட்டிருங்க. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு பவுலில் சியா சீட்ஸ் 1 டீஸ்பூன், தண்ணி 1/4 கப் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சூடாகட்டும். சுகர் 1/2 கப், கஸ்டர்ட் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், பால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சேர்க்குறதுனால நமக்கு கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பாயில் ஆகணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இஃப்தாருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடையில நல்லாயிருக்கும். நான் ஒரு கீர்னி பழம் எடுத்திருக்கேன். அதில் சென்டரில் உள்ள சீடை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கத்தியை வச்சு நம்ம அதில் உள்ள சதையை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். நல்லா பழமாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு ரிமூவ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்துட்டு இதை ஒரு சாரில், மிக்ஸி சாரில் மாற்றிக்கங்க. நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி பாலில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக கூல் ஆக்கிடுங்க. கூல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேக வச்ச ஜவ்வரிசியையும் நம்ம சியா சீட்ஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கிளாஸில் மாற்றிடலாம். சுகர் பத்தலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். பொதுவாகவே நம்ம இஃப்தாருக்கு கிர்னி ஜூஸ் அதிகமாக சாப்பிடுவோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.